உங்க ரூம் எப்பவும் குப்பையா கிடக்கா? ராத்திரியில தூக்கமே வராம முழிச்சிட்டே இருக்கீங்களா? இல்லனா சும்மா எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு பகல் கனவு காண்றீங்களா? இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு சோம்பேறியோட அறிகுறி மாதிரி தெரியலாம். ஆனா உளவியல் ரீதியா ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லட்டுமா? இது எல்லாமே உங்க மூளை பயங்கர ஷார்ப்பா ஒரு ஜீனியஸ் லெவல்ல வேலை செய்யுது அப்படிங்கறதோட ரகசிய சிக்னல்ஸ். கேட்கிறப்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆனா உலகத்துல இருக்கிற டாப் யூனிவர்சிட்டி சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ரிசர்ச் பண்ணி இத 100% உண்மைன்னு நிரூபிச்சிருக்காங்க. நம்ம ஆட்கள் எதெல்லாம் ஒரு பெரிய மைனஸ்னு நினைச்சு ஃபீல் பண்றாங்களோ அதெல்லாம் உண்மையிலேயே அதீத மூளைத்திறன் இருக்கிறவங்களோட சீக்ரெட் பேட்டர்ன்ஸ். உங்க மூளையோட அந்த சூப்பர் பவரை வெளிப்படுத்துற 5 சைக்கலாஜிக்கல் பழக்கங்களை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா உங்ககிட்டயும் ஒளிஞ்சிருக்கும். நம்பர் 1, பகட்டு இல்லாத குப்பை மேடு. சுத்தி எல்லாம் கலைஞ்சு கிடைக்கிறத பார்த்து என்னடா இப்படி நாறுது, பொருளை இப்படிதான் போட்டு வைப்பியான்னு வீட்லயோ ஆபீஸ்லயோ டெய்லி திட்டு வாங்குறீங்களா? கவலையை விடுங்க. மினசோட்டா யூனிவர்சிட்டியில கண்டுபிடிச்ச ஒரு உளவியல் உண்மை என்ன தெரியுமா? இப்படி கலைஞ்சு கிடக்கிற இடம்தான் உங்க மூளைக்குள்ள ஒரு கிரியேட்டிவ் ஸ்பார்க் உண்டாக்குதான். பழைய ரூல்ஸை உடைச்சிட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல யோசிக்கிறவங்களுக்கு சுத்தி இருக்கிற இடம் நீட்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல. அவங்க மூளை எப்பவும் ஒரு புது ஐடியாவை தேடி வெறித்தனமா ஓடிட்டு இருக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன கேட்டாரு தெரியுமா? குப்பையான டேபிள் குப்பையான மூளைக்கு சமம்னா அப்போ காலியான டேபிள் எதை குறிக்குதுன்னு நெத்தியடியா கேட்டாரு. அதனால இனிமே யாராவது உங்க குப்பையான ரூமை பார்த்து கிண்டல் பண்ணா உங்க மூளை ஒரு பெரிய கிரியேட்டிவ் ஃபேக்டரின்னு கெத்தா சொல்லுங்க. நம்பர் 2, ராத்திரி ஆந்தைகள். நைட் 10 மணிக்கு மேலதான் உங்களுக்கு ஃபுல் எனர்ஜியே வருதா? உலகமே தூங்குறப்போ ஆந்தை மாதிரி முழிச்சிட்டு இருக்கிற ஆளா நீங்க? அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறவங்களை விட நைட்ல முழிக்கிறவங்களுக்கு ஐக்யூ லெவல் கொஞ்சம் ஹையாவே இருக்குமா. இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி ரொம்ப சிம்பிள். இருட்டுனதும் தூங்கணும் அப்படிங்கிறது இயற்கையோட விதி. அந்த விதியை உடைச்சு ராத்திரியில முழிச்சிருக்கணும்னா உங்க மூளைக்கு ஒரு தனி கெத்து வேணும். அது மட்டும் இல்லாம நைட்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அந்த நிசப்தம் உங்க மூளைய ஒரு டீப் போக்கஸ் மோடுக்கு கொண்டு போயிடும். அந்த அமைதியில தான் மாஸ்டர் பீஸ் ஐடியாக்கள் எல்லாம் பிறக்குது. நம்பர் 3, செலக்டிவ் மெமரி. பைக் சாவியை எங்க வச்சோம், நேத்து என்ன சாப்பிட்டோன்னு சாதாரண விஷயங்களை மறந்துடுவீங்க. ஆனா 5 வருஷம் முன்னாடி படிச்ச ஒரு கஷ்டமான தியரியோ இல்ல யாரோ சொன்ன ஒரு ஆழமான விஷயமோ அப்படியே மைண்ட்ல பிரிண்ட் அடிச்ச மாதிரி நிக்கும். இத பார்த்துட்டு எனக்கு ஞாபக மறதி வந்துருச்சோன்னு பயப்படாதீங்க. இதுக்கு பேரு மறதி இல்ல, காக்னிட்டிவ் ஃபில்டரிங். அதாவது உங்க மூளை ஒரு ஸ்மார்ட்டான வடிகட்டி மாதிரி வேலை செய்யுது. ராபர்ட் பியோர்க் அப்படிங்கிற ஒரு மெமரி எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாருன்னா, ஜீனியஸ் மூளை எப்பவுமே தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு ரொம்ப முக்கியமான வேல்யூவான விஷயங்களுக்கு மட்டுமே இடத்தை சேவ் பண்ணி வைக்குமாம். சோ ரிமோட்டை தேடுறதுனால நீங்க முட்டாள் இல்ல, உங்க மூளை லேசர் போக்கஸ்ல இருக்குன்னு அர்த்தம். நம்பர் 4, பல்துறை ஆர்வம். ஒரே நேரத்துல 10 வேலையை இழுத்து போட்டுக்கிற பழக்கம் இருக்கா? இந்த வாரம் ஸ்பேஸ் பத்தி படிப்பீங்க, அடுத்த வாரம் புதுசா ஒரு பிசினஸ் ஐடியா பத்தி தேடுவீங்க, அப்புறம் சமையல் தத்துவம்னு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் மேல ஒரு கிரேஸ் இருக்கும். உங்களை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எதுலயும் ஒரு போக்கஸ் இல்ல, இவன் உருப்பட மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா சைக்காலஜில இதுக்கு பேரு பாலிமாத். உங்களோட அதீத கற்பனை திறனும் எதையாவது புதுசா கத்துக்கணுங்கிற அந்த அறிவு பசியும் தான் இதுக்கு காரணம். வரலாற்றுல வாழ்ந்த லெனார்டோ டவின்சியை எடுத்துக்கோங்க. அவர் ஓவியர், சிற்பி, இன்ஜினியர், சயின்டிஸ்ட்னு பன்முகத்தன்மை கொண்டவர். அதனால உங்களோட இந்த பல்துறை ஆர்வம் ஒரு குறையே கிடையாது. அது உங்க மூளையோட அபரிமிதமான எனர்ஜி. நம்பர் 5, வெறுமையை வெறித்து பார்த்தல். சும்மா சுவத்தை பார்த்துட்டோ வானத்தை பார்த்துட்டோ அப்படியே ஒரு டிரான்ஸ் நிலைக்கு போயிடுறீங்களா? யாராவது வந்து தட்டுனதும் தான் சுய நினைவுக்கே வருவீங்களா? நீங்க ஏதோ வேற உலகத்துல இருக்கிற மாதிரி மத்தவங்களுக்கு தோணும். ஆனா இது வெறும் பகல் கனவு கிடையாது. உங்க மூளை டீப் ப்ராசஸிங் மோட்ல இருக்குன்னு அர்த்தம். அதாவது நீங்க பாக்குறதுக்கு சும்மா உட்கார்ந்துட்டே இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் பேக்ரவுண்ட்ல பயங்கரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். பழைய மெமரி, ஃபியூச்சர் பிளான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டு இருக்கும். சோ உங்க மைண்ட் எப்படி ரிலாக்ஸ் ஆகுதோ அப்படி விடுங்க. மத்தவங்க உங்களை தப்பா நினைச்சா கவலையப்படாதீங்க. குப்பையான ரூம், நைட் தூங்காம கனாபின்னான்னு பல விஷயத்துல ஆர்வம், சும்மா வெறிச்சு பாக்குறது, இது எதுவுமே தப்பு இல்ல. இது உங்க மூளையோட சூப்பர் பவர். இப்ப சொல்லுங்க, இதுல எந்த பழக்கம் உங்ககிட்ட இருக்கு? இந்த வீடியோ பார்த்துட்டு ஆமா நான் உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் தான்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த வைப்ரேஷனை அப்படியே கமெண்ட்ல கொண்டு வாங்க. உடனே கமெண்ட்ல நான் அறிவாளி அப்படின்னு தைரியமா டைப் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பாப்போம்.